அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரை, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. ஏனெனில் நீர் மாட்சிமிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான மிக்க சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நினைவு கூர்ந்து அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நம் அனைவருக்கும் மீட்பை பெற்று தந்திருக்கின்றார். எனவே நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அவரை சிலுவையில் அறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து இனி ஒருபொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பாவங்களை செய்து விடாமல் இறைவனுடைய அன்பிற்கிணங்க நாம் வாழ்ந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி விரும்புகிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் இன்னும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லமையினால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று நீ சொல்ல வேண்டாம். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 14 உட்பிரிவு 1-9 முடிய ஆண்டவர் கூறியது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போலிருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள்.
கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள், திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 81 பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோள் நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரேலரே எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவோ நலமாயிருக்கும். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலைத்தேனால் நிறைவளிப்பேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். வசனம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரை ஆண்டவர். முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரை, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர், அவரிடம் அன்பு கூறுவாயாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, படைப்பின் சிகரமாக இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். தன் சாயலாக உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். இந்த உலக படைப்புகளில் எல்லாம் மேலான படைப்பு நாம் அனைவருமே என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்படி நாம் அனைவருமே படைப்பிற்கெல்லாம் மேலான படைப்பாக அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம், படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்ட நாம், ஆனால் இந்த தகுதியோடு நாம் இந்த மன்னகத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோமா என்பதுதான் மிகவும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பகுத்தறிவு மற்ற எல்லா உயிர்களையும் விட மனிதனுக்கு சிறந்த ஒரு வரப்பிரசாதம் இறைவனிடமிருந்து கிடைத்தது. நன்மை எது, தீமை எது என்று அறிந்து கொள்ள இறைவன் கொடுத்த ஒரு அறிவு. எதை செய்தால் நம்முடைய ஆன்மீக பயனும் உடலும் உள்ளமும் தெளிவாக இருக்கும் என்பதற்கும், எதை செய்தால் நம்முடைய உள்ளமும் உடலும் தீமையை அணுகும் என்பதற்கும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம் நாம் அனைவரும். ஆனால் பல நேரங்களிலே எல்லா விஷயங்களையும் நன்கு அறிந்து வைத்து தெரிந்து வைத்திருக்கின்றன நம்முடைய வாழ்நாட்களிலே செய்ய வேண்டிய நேரத்திலே எதையும் செய்யாமல் செய்யக்கூடாததை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இந்த உலகத்திலே எத்தனையோ உள்ளங்கள் தங்களை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தங்கள் உடலையும் ஆன்மாவையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை எடுத்து கூறுகிறது. மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து முதன்மையான கட்டளை எதுவென்று கேட்கிறார். முதலில் அவர் யார்? இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன், இறை சாயலை பெற்றிருக்கிறவர், கடவுளைப் போல அவர் இந்த மண்ணுலகிலே படைக்கப்பட்டிருக்கின்றார். பகுத்தறிவு நன்கு அறிந்தவர், நன்மை எது தீமை எது தெரிந்தவர். இவற்றிற்கு அடிப்படை காரணத்தோடு சேர்ந்து தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை ஆன்மீகத்தில் சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கூடியவர் தான் இந்த மறைநூல் வல்லுனர். இறை வார்த்தைகளை மக்களுக்கு விளக்கி கொடுக்கக்கூடியவர், இறைவனுக்கு மக்களுக்கு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை அணுகி அனைத்திலும் முதன்மையான கட்டளை எதுவென்று கேட்கிறான் என்றால், உண்மையிலேயே அவன் நன்கு அறிந்து வைத்திருந்தவன். ஆனால் நான் என்கின்ற அகந்தையோடு எதை செய்யக்கூடாதோ அதை செய்து தன்னுடைய ஆன்மீக வாழ்வை அவன் கீழ்த்தரமாக அழைத்து செல்லுகிறான். எனவேதான் இந்த நற்செய்தி வாசகத்தின் இறுதி அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அறிவுத்திறனோடு வழிதளித்ததை கண்டு நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை. நீர் இறையாட்சியோடு இல்லை என்று சொல்லவில்லை, இறையாட்சிக்கு உள்ளே நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லவில்லை, மாறாக இறையாட்சிக்கு தொலையில் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவன் இன்னும் திருந்துவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மறைநூல் அறிஞன் எது முழுமையான கட்டளை, எந்த கட்டளைகளை கடைபிடித்து இறைவனோடு இணைந்து செல்ல வேண்டும் என்பதை மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனிதன் இயேசுவிடமே வந்து எது முதன்மையான கட்டளை என்று கேட்கிறான் என்றால், நான் என்கின்ற அகந்தை. இயேசு அற்புதமாக பதிலை கூறுகிறார். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை அறிந்து வைத்து, உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. அதற்கும் பதிலோடு இணைந்து தன் அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதையும் அவன் தெளிவாக சொல்லுகிறான் என்றால், இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் அவனுடைய எண்ணங்கள் இருக்கின்றன. தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல், தான் எதை செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டிருக்கின்ற மனிதன் எப்படி சமுதாயத்தை வழிநடத்துவான்? இவனை போல நாமும் பல நேரங்களிலே நம்முடைய கடமைகளை சரிவர செய்ய வேண்டியதை செய்யாமல் ஒதுக்கி வைத்துவிட்டு, எதை நாம் செய்யக்கூடாதோ அதை தான் செய்து கொண்டு இந்த சமுதாயத்தில் நாம் உயர்ந்தவர்கள், எனக்கு அனைத்தும் தெரியும் என்று நம்மையே நாம் புகழ்ச்சிக்காக அழைத்து செல்லுகிறோம். தற்பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
எனவே தான் இயேசு அற்புதமாக தன்னுடைய பணிவாழ்விலே சொல்லுவார், எவன் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்கிறானோ அவன் இறைவன் முன்னிலையில் தாழ்த்த பெறுவான். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன் இறைவன் முன்னிலையில் உயர்த்த பெறுவான். இப்படி இந்த மண்ணுலகிலே இறைவனுடைய திட்டத்தை ஏற்று உணர்ந்து அதை வாழ்வாக மாற்றுகிறவன் இறையரசோடு இணைந்து கொண்டிருப்பான் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை இன்னும் நுணுக்கமாக, அவருடைய மரணத்தை இன்னும் நுணுக்கமாக உணர்ந்து தியானிக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையிலே நான் இந்த மறைநூல் அறிஞரை போல என்னுடைய வாழ்க்கையிலே நான் குறைகள் செய்திருக்கின்றேனா, தவறுகள் செய்திருக்கின்றேனா, இறைவனுக்கு மனம் வேதனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய வார்த்தைகளும் செயலும் இருக்கிறதா என்று சிந்தித்து, அப்படி இருந்தால் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை தேடுவோம் இந்த திருப்பலி வழியாக. அப்பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிர்மான அப்பத்தை மக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கமை காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும் எவ்வாறு உமது கனிவரக்கத்தை பின்பற்றவும் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானக தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுன்னில் உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் உண்டு செல்ல வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆக்கணிவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் மகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுபொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவன் நாடு. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கும் எழுதினீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருதும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கடவுளை முழு இதயத்தோடு அன்பு செய்வதும் தன்னை போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எல்லா பழிகளையும் விட மேலானது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோ. இவ்விருந்திலிருந்து பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.